இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி திமுகவில் முறவாசல் செஞ்சா அவங்களுக்கு வந்து பதவி. அது யாரெல்லாம் முறவாசல் செய்யறாங்க இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பதவி எங்க கட்சியிலிருந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒன் ஆஃப் த முறவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்திருக்காரு. எங்கிட்ட வாங்க பேச. உங்ககிட்ட யார் கூப்பிட்டா? உங்களையா கூப்பிட்டோம்? உங்க முதலமைச்சர் பெருசா பீத்திக்கிறீங்களா? வாய்க்கிலேயே எங்க முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும். அப்பனா முதலமைச்சர் வர சொல்லுங்க. இது ஒரே மேடையில் வந்து விவாதிப்போம். மாநில உரிமை யார் தாரை வார்த்தது, சட்ட ஒழுங்கு எப்படி எங்களுடைய ஆட்சியில் இருந்தது, இன்னைக்கு எப்படி சந்தி சிரிக்குது, எந்த அளவுக்கு வந்து விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது, அதே போன்று தமிழர் உரிமை எங்க ஆட்சியில் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டது, உங்களுடைய ஆட்சியில் டெல்லிக்கு வந்து காவடி தூக்கி எப்படியெல்லாம் தாரை வார்க்கப்பட்டது, அதெல்லாம் வந்து மேடை போட்டு பேசலாம் அப்படின்னு அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? சவால். ஓகே, சரியா கூப்பிட்டுருக்க எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் ஸ்டாலின் போக வேண்டியதான் சரின்னு சொன்னா சரின்றதுதான் நியாயம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு கோலை போல பதுங்கி கொண்டு அவர் வந்து ரகுபதியை முன்ன தள்ளுறாரு. நாரடின்னு ரகுபதியை கூப்பிடல. இதெல்லாம் ரகுபதியெல்லாம் ஒரு குட்டி ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்க துதி பாடிக்கிட்டு அங்க ஸ்டாலினுக்கு சால்ரா தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமை வந்து முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேசணுமா? முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலின் வரட்டும், என்னைக்குன்னு சொல்லிட்டோம். வேஷ்டி நிமிஷம் கட்டுறாங்க. ஒரு கட்சியில வந்து ஒரு சோதனைகள் ஒரு சகஜம். ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எத்தனையோ சோதனைகள் சந்தித்தது. ஆனா சந்திச்ச காலத்திலிருந்து அன்றைக்கு கூட அடி மாறாமல் பெறல் மாறாமல் இன்றைக்கு ஒரே கட்சி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு கட்சி வெட்டிய கட்சி இருக்கிறோம். மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம். ரகுபதியால சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு? மானம் இருக்கா ரகுபதிக்கு? வெக்கம் இருக்கா? ரோசம் இருக்கா? பணம் மட்டுமே தானே குறிக்கோள், பதவி மட்டுமே தானே குறிக்கோள். அதுக்கு வந்து முறவாசல் வந்து செஞ்சு எப்படியாவது பதவி வாங்கலான்ற அடிப்படையில் ஒரு கீழ்த்தரமா இருக்கின்ற ரகுபதி பேசுவதற்கே வந்து ஒரு லாய்க்கற்றவராக தான் நிச்சயமா நாங்கள் கருதுறோம். அவர் மைக் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு அருகதையற்றவராக தான் நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அப்படிப்பட்ட அருகதையற்ற ஒரு முறைவாசல் செய்து ஒரு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருக்கின்ற ரகுபதி வந்து அவர்கிட்ட நாங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அனுப்பு, முதலமைச்சர் அனுப்பு, பொதுச்செயலாளர் நாங்க அனுப்புறோம், நேருக்கு நேர் விவாதிக்கிறோம், மேடை போடுவோம், ஒரு 10 தலைப்பு கொடுக்குறோம், அந்த தலைப்பின் கீழே வந்து விவாதிப்போம். வாங்க சவால். அந்த சவால் நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா பொம்மை முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், பேசாத ஒரு முதலமைச்சர், லாய்க்கில்லாத ஒரு முதலமைச்சர், இன்றைக்கு ஊமையான ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்க உரிமையான தாரை வாத்து கொடுத்த ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருப்பதா இன்றைக்கு மிகவும் மிக 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 வேதனை இருக்கு. இப்ப கூட சொல்றேன், டைம் பிக்ஸ் பண்ணீங்க, அடுத்த 24 மணி நேரம் இல்ல, இந்த வாரத்திலேயே முதலமைச்சர் வந்து வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்க மேடை அமைச்சு தரோம். எங்க பொதுச்செயலாளர் ரெடியா இருக்காரு. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அதான் எங்க கேள்வி.